என்னங்க இந்த காலோட இப்படி வரீங்க? லிஃப்ட் வேலை செய்ய மாட்டேன்னு சொல்றாங்க சார். இருங்க கொஞ்சம் பொறுமையா போகணும். நீங்க டாக்டர் கிட்ட கேட்டீங்களா? மேல டாக்டர் இல்ல சார், கிரவுண்ட் ஃப்ளோர் போனோம்னு சொல்லிட்டாங்க. அதான் கீழே போயிட்டு இருக்கோம். நிலைமை தெரியாம இப்படி நின்னு பேசிட்டு இருக்காரு. அர்ஜுன் சார் சீக்கிரமா வாங்க போலாம். ஐயோ எனக்கு ரொம்ப படபடப்பா இருக்கே. உண்மை தெரிய போற இந்த நேரத்துல ஒவ்வொரு வினாடியும் எனக்கு 1 மணி நேரம் போல நகருதே. இதை புரிஞ்சுக்காம என்ன பேசிட்டு இருக்கீங்க? வாங்க சார். கால் நிக்க முடியல சார், நாங்க போய் டாக்டரை பாக்குறோம். சரி பாத்து போங்க. ரொம்ப நன்றி சார். பாத்து லிஃப்ட் சரி பண்ணாம ஒரு ஹாஸ்பிட்டல். அர்ஜுன் நீங்களா? அர்ஜுன் சார் வரலைங்களா? அவரா வருவாரு. என்ன விஷயமா நீங்க அவரை பார்க்கணும்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? அது அவரு தேடுற சின்ன வயசு ஃப்ரெண்டு இப்ப எப்படி இருப்பாங்கன்னு ஓவியமா வரைய சொல்லி கேட்டார். நானும் வரைஞ்சு காமிச்சேன். அது வேற யாரும் இல்லை, அவருடைய பர்சனல் செக்ரட்டரி வசுந்தரா தான். என் கற்பனையில் வந்த உருவம் அவங்களோட தான். அதை நான் அவர்கிட்ட சொல்லி ஆகணும். அதனால தான் அவரை பார்க்கணும். இதை அவர்கிட்ட சொல்லணும். இங்க அவரை வர சொல்லுங்க. என்ன பண்றீங்க அம்மா? என்ன பண்றீங்க? டேய், இனிமே நீ பேசக்கூடாதுடா. உனக்கு மூச்சு திணறுதுல்ல, அதான் ஆக்சிஜன் கொடுக்க போறேன். செத்துடா என்னையோட. சார் சார் என்ன சார் உங்களுக்கு? என்ன வசு, ஏன் இப்படி மூச்சு திணறது இருக்கு? தெரியல அர்ஜுன் சார். நர்ஸ் கூட்டிட்டு வா. சார் 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 சொல்லுங்க சார். என்ன சார், என்ன சொல்லுங்க சார். சார் இவருக்கு யார் ஆக்சிஜன் கொடுத்தது? தெரியலங்க.
இவரை நான் தான் பாத்துட்டு இருந்தேன், உங்களை தான் கேட்டுட்டு இருந்தாரு. என்ன கூட்டி வச்சிருக்கு? ஒருவேளை டாக்டர் வந்திருப்பாரோ? தெரியலீங்களே. சார், இவ்வளவு நேரம் இவர் நல்லா தான் சார் இருந்தாரு. இப்பதான் அன்கான்சியஸா இருக்காரு போல. சிஸ்டர் நல்லா பாருங்க சிஸ்டர், ப்ளீஸ் சிஸ்டர். ஹேய் போடி, அந்த கிழவை அவ்வளவுதான். சும்மா பதறாத. அவ்வளவு சுலபமா உண்மையை தெரிய விட்டுருவேனா? சார், இவர் நல்லா தான் சார் இருந்தாரு. உங்க பேரு தான் சார் சொல்லிட்டு இருந்தாரு. அதனாலதான் சார் உங்களை கூட்டிட்டு வர வந்தேன். இப்போ என்னாச்சுன்னு தெரியல சார். நான் போய் டாக்டர் கூட்டிட்டு வரேன். அர்ஜுன், என்னாச்சுப்பா? ஐயோ, இவங்க வேற. ஒன்னதான் தேடிட்டு இருந்தோம். நீ இங்க இருக்கிறதா சொன்னாங்க. இல்லம்மா, ரவிவர்மன் சார் வந்து கான்சியஸ்க்கு வந்துட்டாரு, என்ன மீட் பண்ணு சொல்றாரு. நர்ஸ் வந்து கூப்பிட்டாங்க. ஓடி வரத்துக்குள்ள திரும்பியும் ஹெவி பிரீதிங்ல திரும்பியும் அவரு மயக்கமாயிட்டாரு. இஸ் நாட் வேக்கிங் அப். என்ன நடக்குதுங்க? ஆளாளுக்கு ஒரு நாடகம் போட்டா எதைத்தான் பாக்குறது? இந்த ஒருத்தியால எப்பவுமே எல்லாருமே இங்க பரபரப்பா இருக்காங்க. எங்க போனாலும் அங்க இருக்கா இந்த கோணவாய்க்காரி. ஆச்சரியமா இருக்கு பாப்பிமா. இவ்வளவு நாள் கோமால இருந்தவரு சடனா எழுந்திருக்கிறாரு. அதுவும் என்ன மீட் பண்ண சொல்றாரு. வரத்துக்குள்ள திரும்பியும் மயக்கத்துல போயிடுறாரு. ஏதோ மேஜிக் மாதிரி இருக்கு. இங்க பாருங்க தம்பி, எப்பவுமே இந்த மாதிரி நினைவு தப்பி போச்சுன்னா அந்த ஆள் அப்படியே தலைகீழ கவுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், போன நினைவெல்லாம் அப்படியே திரும்ப வந்துரும். எங்க ஊர்ல எல்லாம் நாங்க அப்படிதான் பண்ணுவோம். வாங்க வாங்க வாங்க, அவரை தலைகீழ திருப்பி போடுவோம். தூக்கி பிடிங்க, தலங்க தலங்க, வாங்க தூக்கி பிடிங்க. இந்த குண்டம்மாக்கு என்ன இங்க வேலை? ஐடியா பாரு, கேவலமான ஐடியா. தலைகீழ கவுக்கணுமா? என்ன எல்லாரும் அப்படி பாக்குறீங்க? என் உடம்பு மாதிரியே என் மூளையும் ரொம்ப பெருசு. தலைக்கறி வறுத்து அப்படியே நிறைய சாப்பிடுவேன். அதனாலதான் இப்படி ஐடியா புதுசு புதுசா பொங்கி வழியுது. சிரிக்காது போல இருக்கு. வேணானா விடுங்க, எனக்கு என்ன வந்துச்சு? ஓஹோ, அப்படி போகுதா கதை? இங்க இவர் திடீர்னு மயக்கமாகறாரு. ஒரு புடவை முந்தானையை பிடிச்சு உள்ள இழுக்குதே. மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்னவோ புரியலையே. இந்த புடவையை எங்கேயோ பார்த்திருக்கேனே நானு. அச்சு, நீ ஒன்னும் டென்ஷன் பண்ணிக்க வேண்டாம். டாக்டர் நிச்சயமா ஏதாவது முயற்சி பண்ணி அவருக்கு கான்சியஸ் வர மாதிரி பண்ணிடுவாங்க. நீ கவலைப்படாத, கொஞ்ச நாள் காமா இருப்பா. ஆமாப்பா. அர்ஜுன், வா போலாம். பாப்பிமா, எனக்கு பயங்கர கன்ஃபியூஸ்டா இருக்கு. என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் எப்படி இருப்பாங்கன்னு வரைஞ்சாரு. திடீர்னு வீட்டுல மயக்கம் போட்டு கிடக்குறாரு. அந்த போட்டோல இருக்கிற பொண்ணு கிடைக்கவே இல்ல. இவர் திருப்பி அன்கான்சியஸ் ஆயிடுறாரு. திருப்பி நினைவு வருது, என்ன கூப்பிடுறாரு, திருப்பி அன்கான்சியஸ் ஆகுறாரு. சீரியஸா எனக்கு பயங்கர கன்ஃபியூசிங்கா இருக்கு. நீ கண்டதையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காத அர்ஜுன். நல்லபடியா போக்குழி இறங்குனா எல்லாம் சரியா போயிடும். ஒரு பெரிய விஷயம் நடக்கிறப்போ இந்த மாதிரி சோதனை வரதெல்லாம் இயற்கைதான். இதையெல்லாம் தவிர்க்கவே முடியாது. ஆமா அச்சு, இந்த பொண்ணு ஜேகேஆர் குடும்பத்துக்கு மருமகளா வரப்போறா இல்லையா? அதனாலதான் டக்குன்னு கிடைச்சிட்டா அதுல த்ரில் இருக்காது. அதனாலதான் இவ்வளவு எல்லாம் தடங்கள் நடக்குது. வேற ஒண்ணும் இல்லப்பா. ஆமா தம்பி, அந்த பொண்ணு கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்க ஆயா அளவு குதிக்கும் நாக்குல. யாரோ ஆயாங்க. ஆமா அர்ஜுன் சார், நீங்க இதை ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கோங்க. ஒரு நல்லது நடக்கணும்னா அல கெட்டது நடக்கதான் செய்யும். நாம தான் அதை சகிச்சு பழகிக்கணும். ஆமாமா, அந்த கோண வாய்க்காரி சொல்றா கேளு. நீ உன் குடும்பமும் அப்படியே உருப்படாம போயிடுவீங்க. சந்தியில நின்னவளுக்கு சர்க்கஸ்ல வேலையா. என்னதான் அண்டா நிறைய பாயசம் இருந்தாலும் அள்ளி அள்ளி தாண்டி குடிக்கணும். முந்தியில முடிஞ்சிட்டு போக முடியாது. நீ என்ன கணக்கு போடுறன்னு எனக்கு தெரியும். அது நடக்காது. வாங்க அர்ஜுன் சார் போலாம்.
மா மா ஆ? பப்பிமா மா பப்பிமா வசுந்தரான்னு எழுதியிருக்காரு. வசு வசு கிழவன் சும்மா இருக்க மாட்டான் போல இருக்கே. வரைகிற கை அப்படியே வளைச்சு வளைச்சு எழுதியிருக்கு. கையை அப்படியே உடைச்சு அடுப்புல வைக்கிறேன். ஆ, அந்த பேர்ல என்ன இருக்காச்சோ அது இத்தனை நாளா கோமாவில இருந்தாருல்ல, திடுதிப்புன்னு ஞாபகம் வந்திருக்கு. அதுல ஏதோ எழுதி இருப்பாரு. அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல. அவர் எதுக்கு இந்த செக்ரட்டரி பேரெல்லாம் எழுத போறாரு? என்ன பப்பிமா பேசுற? வசு பேர் ஏன் எழுதணும் அவரு? வசு வசு வாட் இஸ் த ரீசன்? சொல்லு. அவர் ஏன் உன் பேரை எழுதியிருக்காரு? எனக்கு தெரியல அர்ஜுன் சார். அச்சு, நீ ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிருக்க. அத பத்தி எல்லாம் இப்போ மைண்ட போட்டு குழப்பிக்காத. இந்த பாரு, அவரு சீக்கிரமா எழுந்திருச்சிருவாரு. எழுந்ததுக்கு அப்புறம் வசுந்தரா பேரு எதுக்கு எழுதினாரு, அந்த பெயிண்டிங்ல யாரு, எல்லாம் டீடைலா சொல்லுவாரு. இப்ப கோவிலுக்கு டைம் ஆச்சு, வா சீக்கிரம் போலாம். வா வாப்பா. இது நிச்சயமா அவளேதான். இங்க என்ன பண்றா? கண்டுபிடிக்கிறேன் பாரு. ஓகே சார், ஓகே. ஏ பாப்பா, ஏ பாப்பா, ஒரே ஒரு நிமிஷம். சரி, ஓகே. ஏ பாப்பா, கூப்பிடுறேன்ல. என்னது பாப்பாவா? சிஸ்டர்னு கூப்பிடுங்க, இல்லன்னா நர்ஸ்னு கூப்பிடுங்க, இல்லன்னா பேர் சொல்லியே கூப்பிடுங்க. அது என்ன பாப்பா கீப்பான்றது? நான் என்ன உங்க வீட்டு வேலைக்காரியா? ஏ பாப்பான்னு கூப்பிட்டா இப்ப என்னம்மா குறைஞ்சிருது? உன் மூஞ்சிக்கு இது போதும். அக்னி மூலையில அரிக்கன் லைட் வச்ச மாதிரி அப்படியே நின்னுகிட்டு இருக்க. என்னது அரிக்கன் லைட்டா? நாங்க எங்க வேணாலும் உட்கார்ந்து இருப்போம். நீங்க கொஞ்சம் அமைதியா பேசுங்க. இது ஹாஸ்பிட்டல், இங்க எல்லாரும் அமைதியா இருக்கணும். உங்களை பார்த்தா பெரியவங்க மாதிரி தெரியுது, ஆனா பேச்சுல தன்மையே இல்லையே. என்னது பேச்சுல தன்மையே இல்லையா? நாளையில இருந்து வாயில அப்படியே சல்லடையை கட்டிக்கு வரேன். பேச்சு அப்படியே வடி கட்டி சுத்தமா தன்மையா வரும். ஹாஸ்பிட்டலுக்கு வந்தமா, 4 பேருக்கு ஊசி போட்டமா, 2 பேரை மேல அனுப்படமான்னு இருக்கணும். என்னது மேலையா? இல்ல மேலன்னா மாடிக்கு. அத விட்டுட்டு பேசுறா பேச்சு. இந்த பாரு தாயே, ஆஸ்பத்திரின்னு பாக்குறேன். இதே வெளியிலன்னு வச்சுக்கேன், உன் கோழி முட்டை வாய அப்படியே கோணி ஊசி போட்டு தைச்சு விட்டுருவேன். இங்க பாரு, மரியாதையா அந்த இந்திராணி பேஷண்ட் ரூம் எங்க இருக்குன்னு சொல்லு. என்னங்க பேச்சு ஒரு மாதிரியா இருக்கு? என்னது ஒரு மாதிரியா இருக்கா? என் பேச்சு பால மாதிரியா இருக்கும். நீ ஆழாக்கு ஒசரம் இருந்துகிட்டு என்னமோ ஐர மீன் மாதிரி துள்ளிட்டு இருக்க. இங்க பார்த்தல 108 கிலோ. என்கிட்ட எல்லாம் வச்சுக்காதாத்தா. 400 பேச்சையும் 40 வீச்சையும் அப்படியே கைக்குள்ளேயும் வாய்க்குள்ளேயும் மென்னு வச்சிருக்கேன். வெட்டி வேறு தண்ணி குடிச்சு வீம்பா வளர்ந்தவ. இறங்கி அடிச்சேன்னு வச்சுக்கேன், 8 ஊரு எகிரிடும். நீ எல்லாம் ஆப்பத்துக்கு தேங்காய் பால் புழியறவ, ஆனா நான் அவிக்காத முட்டையிலேயே பிரியாணி செய்யறவ. ஏய், உன்கிட்ட எனக்கு என்ன பேச்சு? சும்மா வெட்டி பேச்சு பேசிட்டு இருக்காம ரூம் நம்பர் என்னன்னு சொல்லு. பெரிய மதர் தெரசான்னு நினப்பு. ரூம் நம்பரே தெரியல, பேச வந்துட்டா பேச்சு. பத்தாயத்துல நெல்லாம் பருத்தி மூட்டையெல்லாம் கொள்ளலாம். என்ன பேச்சு பேசுற? என்கிட்டயே வா. இரு உன்னை வச்சுக்கிறேன். 108 கிலோவா நீ? இரு 108லயே ஏத்தி அனுப்புற. ஹலோ டாக்டர், இங்க ஒரு பேஷண்டோட அட்டெண்டர் தடியா இருக்காங்க. அடிக்கடிக்கு தும்புறாங்க, இருமுறாங்க, வேற மூச்சு விடாம டென்ஷனா பேசுறாங்க. பிபி பேஷண்டா இருக்கும் போல. அநேகமா இவங்களுக்கு கொரோனா இருக்குமோன்னு சந்தேகமா இருக்கு.
இவங்களுக்கு ஒரு டெஸ்ட் எடுத்து 14 நாளைக்கு அட்மிட் பண்ணிடலாமா? ஓகே டாக்டர், அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். டெஸ்டுக்கு ஒத்துக்கலனா அட்டெண்டர் ரூம் பாய்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரே அமுக்க அமுக்கிடுறேன். என்ன நீ என்ன பேச்சு பேசுற? ஓகே டாக்டர். தும்முனா இருமுனா கொரோனா இருக்குமா? ரோட்ல நின்னு தும்மனாலே தூக்கிட்டு வந்து படுக்க வச்சிருவோம். நீங்க ஹாஸ்பிட்டல்ல வேற தும்புறீங்க, அதனால டெஸ்ட் எடுத்துட்டு தான் அனுப்புவோம். இது கவர்மெண்டோட ஆர்டர். உங்க உடம்புக்கும் 108 கிலோ வெயிட்டுக்கும் நிச்சயமா கொரோனா இருக்க வாய்ப்பு இருக்கு. 14 நாள் ட்ரீட்மெண்ட் கன்ஃபார்ம். என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது உங்க சாய்ஸ். சாதாவா இல்ல ஸ்பெஷலா? அது என்னடிமா சாதா தோசையா ஸ்பெஷல் தோசையாங்கிற மாதிரி கேக்குற? சாதானா கையில கழுத்துல இருக்கிறதோட போயிடும். ஸ்பெஷல்னா வீடு வாசல் நிலம் இது எல்லாத்தையும் விற்க வேண்டியது வரும். ஓ, அப்போ பணம் காசு எதுவுமே இல்லைன்னா? ரொம்ப வசதி. அப்படியே முடிச்சிட்டு உடம்புல இருக்கிற ஹார்ட் கிட்னி எல்லாத்தையும் பிரிச்சு எடுத்துருவோம். அட பாவிகளா, ஏய் கொரோனா பாடி கூட விட்டு வைக்க மாட்டீங்களா? அது இருந்தா தானே. ஏய் வேணாண்டி, ஐயோ உங்களெல்லாம் பார்க்கவே எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. அந்த மரியாதை. அம்மா நர்சம்மா, சிஸ்டர், தாய் போச்சுக்காதம்மா. நீ பாக்குறதுக்கு அப்படியே இந்த மொப்பட்ல மனதில் உறுதி வேண்டும் சுஹாசினி போவால அந்த மாதிரியே தான் இருக்க. அப்படி வா வழிக்கு. ஆபத்துக்கு பாயாவை தான் தொட்டுக்கணும், ஆயாவை தொட்டுக்க முடியாது. இப்போ தெரியுதுல, எனக்கும் பேச தெரியும். ஆனா பேசுற இடத்த பார்த்து பேசணும். வாய் இருக்குன்னு நீட்டி முழுக்க கூடாது. கோணி ஊசியை விட பெரிய ஊசி என்கிட்டயும் இருக்கு. என்ன மாதிரியே பேசுறியே? உன்ன மாதிரி இங்க எத்தனை பேரை நாங்க தினமும் பாக்குறோம். ராத்திரி பகல்னு தூங்காம வேலை பாக்குறோம். என்கிட்டயே வந்து எகிர பாக்குறியா? நர்ஸுங்க கிட்ட கைய காட்டலாம் வாய காட்டலாம், ஆனா கொழுப்ப மட்டும் காட்டக்கூடாது. சுத்தமா அப்படியே கரைச்சு விட்டுருவோம். இனிமே நர்ஸுங்க கிட்ட வம்பு வச்சுப்ப? இல்லம்மா இல்லம்மா இல்லம்மா, இனிமே ஜென்மத்துக்கும் இந்த மாதிரி நர்ஸு கிட்ட நான் வச்சுக்கவே மாட்டேம்மா. நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் நர்ஸுங்க ஒவ்வொருத்தருமே மதர் தெரேசா தான். இப்ப தெரியுதா? இனிமே இந்த வாய் அவங்கள எடுத்தெறிஞ்சு பேசும். இல்ல பேசாது தாய், பேசவே பேசாது. நீ முதல்ல அந்த ரூம் நம்பரை மட்டும் சொல்லிடு, நான் போயிட்டே இருக்கேன். 110. 110? வாடி என்கிட்டயே வா. இது என்கிட்ட மாட்டாமையா போவ? உன்னை அப்படியே அம்மியில வச்சு அரைச்சு தேய்ச்சு குளிச்சிடுறேன். 110. ரொம்ப நன்றி. ஆளை மூஞ்சி வாங்க வாங்க வாங்க. ஆமா எங்க போயிட்டு வரீங்க? உங்களை பார்க்கதான் இந்த உடம்பு வச்சுட்டு நான் ஓடோடி வந்தேன். அது ஒண்ணும் இல்ல, டாக்டர் கூப்பிட்டாரு, அதான் போய் பார்த்துட்டு வந்தேன். பரவாயில்லையே, நார்மலா டாக்டர்ஸ் தான் பேஷண்ட் வந்து பாப்பாங்க, இங்க பேஷண்ட் டாக்டரை போய் பார்க்கணும் போல இருக்கு. இந்தம்மா எதுக்கு அங்க ஒளியணும்? கண்டுபிடிக்கிறேன். இவ எதுக்கு இப்படி யோசிக்கிறா? இவ ஏன் அங்க வந்தா? ஒருவேளை நான் ஒளிஞ்சிருந்ததை பார்த்திருப்பாளோ?